ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கூறி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம். அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 472 பொருட்பாலிலே அரசியலிலே வலி அறிதல் என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள், ஒல்வதறிவது அறிந்ததன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல். ஒல்வதறிவது அறிந்ததன் கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல். அதாவது தன்னுடைய வலிமைக்கேற்ற செயலையும் அதனை செயல்படுத்துவதற்கான வழி வகைகளையும் ஆராய்ந்து அறிந்து அந்த செயலின் கண் தங்கி அதனை செய்பவர்களுக்கு செயல்படுத்த முடியாதது என எதுவும் இல்லை என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். தன்னுடைய வலிமைக்கு ஏற்ற தனது வலிமைக்கு பொருத்தமான செயலை ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து அல்லும் பகலும் அந்த செயலின் கண் தங்கி தொடர்ந்து அந்த செயலுடன் பயணிப்பவர்களுக்கு செல்லாதது, செய்ய முடியாதது என்று எதுவும் இல்லை. நினைத்ததை அவர்கள் செய்து முடிப்பது திண்ணம் என்கின்ற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் கண்ணதாசன் இயற்றியிருக்கிற ஒரு பொருத்தமான அருமையான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. ஒருவர் தனது மனதிலே தோன்றுகிற பல செயல்களையும் செய்ய நினைத்து எந்த ஒரு செயலையும் செய்ய தொடங்காமல் வீணாக பொழுது போக்கிக் கொண்டு காலம் கழித்து கொண்டு இருக்கக்கூடாது. தனது நிலைமைக்கு தனது ஆற்றலுக்கு ஏற்ற ஒரு செயலினை தேர்ந்தெடுத்து அந்த செயலிலே முழு கவனமாக இருந்து தனது செயல் ஆற்றல் முழுவதையும் அதில் செலுத்தி கண்ணும் கருத்துமாக அந்த செயலினை செயலாக்கம் செய்ய முனைந்தால் வெற்றி என்பது கிட்டிவிடும் தூரம்தான் என்று ஒரு நாயகன் குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு, வருங்கால இந்த நாட்டினுடைய தூண்களுக்கு செயல் ஆற்றல் குறித்தும் அந்த செயலிலே வெற்றி வாகை சூடுவது குறித்தும் மிக அற்புதமாக அவர்கள் மனதிலே, அந்த மாணவர்களுடைய மனதிலே ஆணி அடித்தார் போன்று அந்த கருத்துக்களை பதிவேற்றம் செய்கின்ற அற்புதமான பாடல் வரிகள் அந்த பாடல் வரிகள். தேர்ந்தெடுத்த ஒரு செயலை எவ்வாறு சிறப்பாக செய்து முடிப்பது என்று அந்த நாயகன் அந்த மாணவர்களுக்கு மிக சிறப்பாக எடுத்து உரைக்கின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகளிலே அந்த நாயகன் கூறுவார், குழந்தைகளே, நீங்கள் உடனே உங்கள் தகுதிக்கேற்ற உங்களது வலிமைக்கு ஏற்ற செயல் ஒன்றை தேர்ந்தெடுங்கள். அந்த செயலினை நன்றாக சிறப்பாக செய்யுங்கள். காலதாமதம் செய்யாதீர்கள். இன்றே அந்த செயலை தொடங்கி வெற்றி பெறுங்கள். வீரனின் வாழ்விலே வெற்றி மேல் வெற்றிதான். நீங்கள் வீரர்கள். எனவே உங்களுக்கான செயலை தேர்ந்தெடுத்து அந்த செயலினை சிறப்பாக செய்யுங்கள், இன்றே செய்யுங்கள் என்று அந்த குழந்தைகளுக்கு அந்த நாயகன் உற்சாகமூட்டி பாடுகின்ற அந்த புகழ்மிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் 1978 வெளிவந்த என்னை போல் ஒருவன். கவிஞர் கண்ணதாசனின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இனிமையாக இசையமைக்க TM சௌந்தரராஜன் குழுவினருடன் பாடுகின்ற அந்த புகழ்மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. என்றும் ஒன்றே செய்யுங்கள், ஒன்றை நன்றே செய்யுங்கள், நன்றும் இன்றே செய்யுங்கள், நீங்கள் எதிலும் வெல்லுங்கள். என்றும் ஒன்றே செய்யுங்கள், ஒன்றை நன்றே செய்யுங்கள், நன்றும் இன்றே செய்யுங்கள், நீங்கள் எதிலும் வெல்லுங்கள். வீரனின் வாழ்விலே வெற்றி மேல் வெற்றியே. என்றும் ஒன்றே செய்யுங்கள், ஒன்றை நன்றே செய்யுங்கள், நன்றும் இன்றே செய்யுங்கள், நீங்கள் எதிலும் வெல்லுங்கள். வீரனின் வாழ்விலே வெற்றி மேல் வெற்றியே. எனவே தன்னுடைய வலிமைக்கு ஏற்ற செயலையும்
அந்த செயலினை செயல்படுத்துவதற்கான வழி வகைகளையும் ஆராய்ந்து அறிந்து அந்த செயலின் கண் தங்கி அதனை செயல்படுத்துபவர்களுக்கு செயல்படுத்த முடியாதது என எதுவும் இருக்காது, அனைத்து செயல்களிலும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்கின்ற வலி அறிதல் தொடர்பான இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் நம்முடைய வலிமைக்கு ஏற்ற செயல்களை தேர்ந்தெடுத்து அதனை சிறப்பாக செய்து முடித்து வாழ்விலே பெருமைகளையும் புகழையும் அடைவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் எண் 473. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.